ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாருக்கும் இருக்கிற இயல்பான ஒரு விஷயம் தான். அதுக்காக நம்ம எழுதுறது தான் வில், அதாவது உயில். ஆனா இன்னைக்கு பல பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. வில்ல ரெஜிஸ்டர் பண்ணாதான் வேலிடா, இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சாலே அது சட்டப்படி செல்லுபடி ஆகுமா? இது ரெண்டுத்துல எது சட்டப்படி ஸ்ட்ராங் ஆனது, எது சட்டப்படி வேலிட் அப்படின்னு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா டீடைலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அன்ரெஜிஸ்டர்ட் வில் அது செல்லுமா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். அது என்னன்னா, இந்தியன் செசஷன் ஆக்ட் படி ஒரு வில்ல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்ஷன் கிடையாது. அது ஒரு ஆப்ஷனல் தான். நீங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல வில்ல எழுதி 2 சாட்சிகள் முன்னாடி கையெழுத்து போட்டாலே அந்த வில் சட்டப்படி செல்லுபடி ஆகும். ஆனா ரிஸ்க்னு பார்க்கும்போது நீங்க கோர்ட்ல ப்ரூஃப் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதாவது அந்த வில்ல உண்மையாவே நீங்க தான் எழுதுனீங்களா அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது கோர்ட்ல ப்ரூஃப் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்து ரெஜிஸ்டர்ட் வில்ல இருக்கிற லாபம் என்ன அப்படின்னா, அதாவது லாபம்னா அதுல இருக்கிற சேஃப்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்களே நேரடியா சப் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு போட்டோ எடுத்து உங்களோட பிங்கர் பிரிண்ட வச்சு நீங்க தான் அந்த உயில எழுதுனீங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிடுறீங்க. சோ அதையும் கவர்மெண்ட் நீங்க தான் எழுதுனீங்க அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி ஆயிடும். சோ இது கோர்ட்ல ஏதாவது டிஸ்பியூட்னு போகும்போது ப்ரூஃப் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுல இருக்கிற ரிஸ்க் கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப ரொம்ப குறைவுன்னு இல்ல, சுத்தமாவே இல்ல. ஏன்னா யூ ஹேட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இன் எஸ்ஆர்ஓ. இப்ப முக்கியமான ஒரு கேள்விக்கு வருவோம். இப்ப என்கிட்ட ஒரு ரெஜிஸ்டர்ட் வில் இருக்கு, இன்னொருத்தர் கிட்ட அன்ரெஜிஸ்டர்ட் பழைய வில் இருக்கு. இது ரெண்டுத்துல எது செல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டப்படி ரெஜிஸ்டர்ட் வில்லா அன்ரெஜிஸ்டர்ட் வில்லா அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. ஆனா சட்டப்படி ஒரு நபர் கடைசியா தான் கையாலையோ இல்ல டைப் பண்ணியோ எழுதின உயில் தான் செல்லும். ஆனா அன்ரெஜிஸ்டர்ட் வில்லா இருக்கும்போது அதை நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வில்ல வச்சிருக்கவங்க கிட்ட தான் அது இருக்கு. அவங்க சாட்சிகளை கூட்டிட்டு வந்து இந்த உயில் உண்மைதான் அப்படின்னு கோர்ட் முன்னாடி நிரூபிக்கணும். உயில் எழுதும் போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மன தெளிவு. ஏன்னா மனநிலை ரொம்ப நீங்க சுய நினைவோட அந்த உயிலை எழுதி இருக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, 2 சாட்சிகள். அதாவது ஒரு வில்லை எழுதி அந்த வில்லுல நீங்க கையெழுத்து போட்டிருக்கணும். 2 சாட்சிகள் அந்த வில்லுல கையெழுத்து போட்டிருக்கணும். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 2 சாட்சி நபர்களும் உங்களோட சொத்துல எந்த விதத்திலையும் பங்குதாரரா இருக்க கூடாது. மூணாவது விஷயம் என்னன்னா, ரொம்ப தெளிவா அந்த வில்லை எழுதி இருக்கணும். அதாவது இந்த சொத்து இந்த நபர்களுக்கு இந்த அளவுல போய் சேரணும் அப்படின்னு எழுதி இருக்கணும். அதாவது பவுண்டரி, ஸ்கொயர் ஃபீட், எக்ஸ்டென்ஷன், இது எல்லாமே தெளிவா எழுதி இருக்கணும். ஷார்ட்டா சொல்லணும்னா, ரெஜிஸ்டர்ட் வில் அன்ரெஜிஸ்டர்ட் வில் இது ரெண்டுமே செல்லும். ஆனா உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, எந்த ஒரு அலைச்சலும் இல்லாம ஈஸியா நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட சொத்து அவங்களுக்கு போய் சேரணும்னு நினைச்சீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்றதுதான் புத்திசாலித்தனம். சோ சேஃப்டி பிரிஃபரன்சஸ் பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் வில்ல ரொம்ப அதிகம். ரிஸ்க் கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்ட் வில்ல ரொம்ப அதிகம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.